அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, விலை மதிப்பிட முடியாத புனிதமான ரமலான் இன்னும் சில நாளில் நம்மை எதிர்நோக்க இருக்கிறது. அந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் அல்லாஹ்விடத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். சொர்க்கம் அலங்கரிக்கப்படக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். நாம் ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் சொன்னால், அது ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு நல்ல சுப முகூர்த்த காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் நம்முடைய வீடை அலங்கரித்து டெக்கரேஷன் செய்து எவ்வளோ அதை ஜொலிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாம் ஜொலிக்க வைப்போம். நாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அதுபோல் சொர்க்கம் எப்பொழுதே ஒரு அலங்காரமானது தான். அந்த சொர்க்கத்தையே அலங்கரிக்கிறது என்பது இந்த மாசத்துக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு என்பதை நபிகளார் நமக்கு உணர்த்தி தந்தார். அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரமலான் என்றால் சுட்டெரிக்கக்கூடியது என்று அர்த்தம். கரிக்கக்கூடியது, சுட்டு எரிக்கக்கூடியது என்று அர்த்தம். அது நம்முடைய பாவங்களை கரிக்கிறது என்பதனால தான் அதனுடைய அகராதியே அரபி டிக்ஷனரியில் பார்த்தாலே எரிக்குதல் தான் எழுதியிருப்பான். அப்போ அது எதை எரிக்குதலுக்கும் ரமலானுக்கு எரிக்குதல் ஏன் சொல்கிறோம்? அது நம்முடைய பாவங்களை கரிக்குது, எரிக்குதல் இல்லையா? அதனால தான் அதுக்கு ரமலான் என்று நமக்கு சொல்லப்படும். இன்னைக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் பணம் வச்சுருக்கோம். இந்த பணத்தில் நிறைய அழுக்கு இருக்கு. அழுக்குன்னொன்னே நீங்கள் எப்படி விளங்கிறாதீங்க, அழுக்கு தாளாக இருக்க புது தாள், அதை சொல்லலை, அந்த அழுக்கு இல்லை. அதாவது நம்முடைய சம்பாத்தியத்தில் நிறைய ஆகுமானது, ஆகும் அல்லாதது எல்லாம் கலந்து கிடக்கு அந்த காசு. அந்த காசை சுத்தமாகணும்னா அது ஜக்காத்து கொடுத்தா தான் அந்த அந்த நம்முடைய பொருளினுடைய அழுக்கை அல்லாதிலிருந்து நமக்கு என்ன செய்வாங்க. இது மாதிரி நம்முடைய உடலினுடைய அழுக்கை சுத்தம் செய்யக்கூடியதான் நோன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறதே, இதுவும் ரமலானும் அல்லாஹ்விடத்திலே வக்கீல் மாதிரி வாதிடுமா. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ஆனும் ரமலானும் அல்லாஹ்ட்ட என்ன செய்யுமா? வக்கீல் மாதிரி வாதிடும். ரமலான் சொல்லுமா, ஆண்டவனே, இந்த மனிதர் பட்ன கடந்தார், சாப்பிடாம இருந்தார், ஆகுமான மனைவி இருக்க ஆசை இருந்தும் அந்த ஆசையை பகல் நேரத்தில் கட்டுப்படுத்திட்டு இருந்தார், அதனால இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடு. குர்ஆன் சொல்லுமா, ஆண்டவா, இவர் தூக்கத்தை பொருட்படுத்தாமல் ரமலான் முழுவதும் இரவு நேரத்தில் இவர் என்ன செய்தார்? என்னை ஓதினார், இவருக்கு நீ சொர்க்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே ஒரு வாதிடக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, இந்த ரமலானுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஒரு பெரிய பொருத்தம் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி நான் முன்னால் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் ஒரு ரஹமத்தான வானவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் புகழும் பொழுது குர்ஆனில் பல்வேறு வார்த்தைகளில் புகழுகிறான். நஸல பிஹி ரூஹுல் அமீன், இந்த குர்ஆனை ஒரு நாணயமிக்க பரிசுத்த ஆவி இறக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற அவார்டு என்னது? நாணயமுள்ள பரிசுத்த ஆவின்னு ஒரு இடத்துல சொல்கிறான்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இந்த குர்ஆனை இறக்கி தந்த ஜிப்ரீலை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட வல்லமை பெற்றவர் என்றால், தி குவத்தின் இந்ததில் அரிசி மக்கீன், அல்லாஹ்வுடைய ராஜாங்கத்தில் இடத்தில் அவர் ஒரு பெரிய வலுவான ஒரு வலிமை பெற்ற வானவர், பவரானவர், சக்தி வாய்ந்தவர் என்றெல்லாம் அவரை ரசூல் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இப்படி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே, அல்லாஹ் ஆயத்து இறக்கின உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, ஜிப்ரீலே, உங்களை பற்றி அல்லாஹ் நீங்கள் பெரிய வல்லவருக்கெல்லாம் வல்லவர், பெரிய வலிமை வாழ்ந்தவர் என்றெல்லாம் வானலாவ புகழ்கிறானே, உங்கள் வலிமையை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்ட உடனே சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு சமுதாயம் வந்தது, லூத் நபி சமுதாயம். அவர்கள்தான் உலகத்திலே ஆணும் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கத்தை கொண்டு வந்த சமுதாயம். அந்த சமுதாயம் செய்ததை பொறுக்க முடியாமல் ஆண்டவன் என்ன செய்தான், கல்மாரி பொழிந்து அவர்களை அழித்தான். அந்த ஊரை அப்படியே தலைகீழ தூக்கி தலைக்குப்புற புரட்டினான். அப்போ அல்லாஹ் என்ன செய்தான்னா, அந்த ஊரை தூக்க சொன்னான். என்னுடைய ரெக்கையிலேயே நான் என்ன செய்தேன், அவர்களுடைய அந்த ஊரை நான் என்ன செய்தேன், நான் தூக்குனேன். 4 ஊரை நான் அப்படியே தூக்குனேன், வானம் வரைக்கும் தூக்கி அப்படியே தலைகீழ பரட்டிட்டேன். ரெக்கைங்கிறது ஒரு நுனியில தான் தூக்கணும், கையால் தூக்கணும்னு சொல்லலை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய ரெக்கையினுடைய நுனியிலேயே அந்த 4 ஊரை வானம், அந்த ஊரினுடைய சேவல் சத்தத்தை எல்லாம், நாய் போடுற குறைக்கிற சத்தத்தை எல்லாம் வானத்தில் உள்ளவங்க கேட்டாங்களாம். ஒரு ஊரில் நாய் குறைக்கிறதுக்கு மாடு கத்தும் எல்லாம் இருக்கத்தானுங்க செய்யும். இது அப்படியே வானம் முட்டை அளவுக்கு கொண்டு போய் இங்கே இருக்கிற சேவல் சத்தம், நாய் குறைக்கிற சத்தத்தெல்லாம் வானவர்கள் கேட்குற அளவுக்கு தூக்கி அப்படியே தலையில என் ரெக்கையால் பரட்டி விட்டேன். அப்படி ஒரு சக்தி அல்லாஹ் எனக்கு தந்தான். ஒரு சமயம் நான் ஒரு சவுண்டு தான் போட்டேன். சமூது கூட்டம்னு ஒரு கூட்டம் இருந்தான் சாலிஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பொய்ப்படுத்தி அல்லாஹ் கொடுத்த ஒரு அதிசய ஒட்டகத்தை அவர்கள் அறுத்த காரணத்தினால் ஒரு சவுண்டு ஒன்று போட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். போட்ட சவுண்டில் காலையில் அவங்க வீட்டில் அவ்வளோ பேர்களும் பொணமாக கிடந்தாங்க. ஒரு இடி விழுந்துட்டாலே இடி தாக்கி எத்தனை பேர் நினைச்சிடறாங்க, இடி சப்தத்தில் எத்தனை பேர் இறந்துடுறாங்க. அப்போ இடியை விட பலுவாய்ந்த ஒரு சவுண்டு. அந்த சத்தத்தை போட்ட உடனே அஸ்பஹு தியாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் வீடுகளில் அவர்கள் மையத்துகளாக ஆனார்கள். அவர் சவுண்டா அவ்வளோ பெரிய ஒரு சவுண்டு வலிமை மிக்கவும். மாத்திரமல்ல, அவர்களுடைய வலிமையை பற்றி இன்னொன்று சொன்னாங்க. பூமியில இருந்து வானத்தில் அவங்க வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கணும்னா, இன்னைக்கு ஒரு மாடிப்படியிலேருந்து நம்ம கீழே இறங்குறதுக்கே ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகும். ஆகும்லாங்க, ஒரு மாடியிலேருந்து கீழே இறங்குறதுக்கே ஒரு 30 செகண்ட் ஆகும். ஆக இங்கேருந்து ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் 500 கிலோமீட்டர் தூரம். 7 வானத்துக்கு மத்தியில் 3500 கிலோமீட்டர் தொலை இருக்கு. எத்தனாயிரம்? 3500 கிலோமீட்டர். ஒரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் உள்ள தொலைதூரமே 500 வருஷம் டிராவல் பண்ணாதான் போக முடியுமா? அப்படி இருக்கும்போது 3500 வருஷத்து உள்ள அந்த முதல் வானத்திலிருந்து பூமிக்குள்ள கண்ணை மூடி திறக்கும் முந்தி நான் வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கண்ணை பொத்தி ஒரு செகண்டை விட ஒரு செகண்ட் தானங்க கண்ணை பொத்துறோம். ஒரு செகண்ட்ல 3500 கிலோமீட்டர் வருஷம் பயணம் செய்ய வேண்டிய அந்த வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு செகண்ட்ல நான் வந்துடுவேன். அவ்வளோ ஒரு வலிமையான. இன்னொன்று சொன்னாங்க, ஒரு சமயம் என்ன செய்தாங்க, ஒரு ஷைத்தான், அவன் பேருக்கு ஒயிட் ஷைத்தான் பேர். அவனுக்கு ஒயிட் ஷைத்தான். ஷைத்தான்ல நிறைய இருக்கான். நபிமார்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவனுக்கு ஷைத்தானுக்கு பேரு வெள்ளையன், வெள்ளை ஷைத்தான் அப்படின்னு பேர். அந்த வெள்ளை ஷைத்தான் என்ன செய்தான், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கால ரசூல்லா இருக்கும்போது அவங்கள கிராஸ் பண்றதுக்காக அந்த வெள்ளை ஷைத்தான் பக்கத்துல வந்தானா. வரும்பொழுது என்ன செய்தாங்க, இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது இது பொதுவாக
இவன் நபிமார்களுக்கு சேட்டை பண்றவன் தான். என்ன செய்தாங்க, ரசூலுல்லாஹ் கிராஸ் பண்ண வரும்பொழுது ஒரே தட்டு. அந்த ஒரு தட்டு தட்டும்போது லேசா தான், ஒரு சின்ன பிள்ளைய அடிப்போம்ல சில நேரத்துல, அந்த மாதிரி லேசா தான் ஒரு தட்டு. தஃபஅத்தன் ரஃபீகா, சும்மா லேசா தான் ஒரு தட்டு தட்டுனாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னடா ரசூலுல்லாஹ்ட்ட போய் கிராஸ் பண்ண போறேன். அந்த தட்டுலேயே அவன் இந்தியாவினுடைய கடைசி எல்லையில போய் விழுந்தான். இன்னைக்கு பாருங்க, இந்த ஒரு விமானம் நம்ம ஹஜ்ஜிக்கு இங்கேருந்து கிளம்பும் போது இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு சுமார் ஒரு 6 மணி நேரம் ஃப்ளைட்டு பறக்குது. எத்தனை மணி நேரம் பறக்குது? இந்தியாவிலேருந்து மக்காவுக்கு எத்தனை மணி நேரம் பறக்குதுங்க? 5.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பறக்குது. 5.5 மணி நேரம் பறந்தாதான் மக்காவுக்கே வர முடியும். நம்ம போய் ஜித்தால போய் இறங்கணும். அப்போ அங்கேருந்து ஒரு தட்டில் எங்கே வந்து விழுந்துட்டான்? இந்தியாவினுடைய பார்டரில் வந்து விழுந்துட்டான். இதே மாதிரி ஒரு சமயம் சிரியால ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், இன்னைக்கு சில முதலமைச்சர்களுக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு போட்டிருப்பான், பார்த்திருக்கீங்களா? அன்னைக்கு பார்க்குறேன், ஒரு விமான நிலையத்துல இருந்து இந்த இந்தியாவினுடைய கிரிக்கெட் நாயகர் சச்சின் டெண்டுல்கர் வர்றாரு. வரும்போது சுற்றி கருப்பு பூனை பாதுகாப்பு வருது. அவர் யாரும் தொற்றக்கூடாதுன்னு தனியாக விட மாட்டான். அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த பாதுகாப்பு யாருக்கு இருந்தது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சாதாரணமாக வர முடியாது. வஅய்யத்னாஹு பிரூஹில் குதுஸ், சக்தி பரிசுத்த ஆவியை கொண்டு யாருக்கு வலுவூட்டினோம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலுவூட்டினோம். உலகத்திலே எல்லா பிள்ளையும் சிரித்தே அழுதே பிறக்கிறது. அழுகாமல் பிறந்த ஒரே ஒரு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ஏன் அழுகுது? எல்லா பிள்ளையும் அழுதுன்னா ஷைத்தான் கிள்ளி வச்சு தாங்க எல்லா பிள்ளையும் அழுகுது. உலகத்திலே பிறந்த பிள்ளை எந்த பிள்ளையும் அழுதாதான் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இல்லை வாய் பேசலாம் பயந்துருவாங்களே, பிள்ளைக்கு சத்த வரலன்னு நினைப்பாங்களங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் பிறக்கும் போது அழுதவே இல்லை, ஷைத்தான் டச் பண்ணவே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமயம் சிரியாவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்தான். வந்து அவங்கள்ட்ட வந்து பேச்சு கொடுக்க வந்தான். ஏன்னா வரும்பொழுது என்ன செய்தாங்களாம்? ஃபூன் ஊதுனாங்களாம். சில தூசியை ஊதுவோம்ல, சில இடத்துல ஏதாவது தூசி இருந்தா ஃபூன் ஊதுனா பறந்துடும். அவன் மேல ஃபூன் ஊதுனாங்க. அந்த ஊதுலையே சிரியாவில் இருந்து இந்தியாவில் உள்ள ஒரு மலையில போய் விழுந்தானா? யாரு? ஷைத்தான். அப்படிப்பட்ட ஒரு வலிமை வாய்ந்த வானவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஜிப்ரீல் அவர்களே, ஏதாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஏன்னா அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சான். நீங்க வந்து மனுஷனாக, நீங்க மலக்கா இருக்கீங்க, வானவரா இருக்கீங்க, நீங்க மனுஷனா பிறந்திருந்தா, மனுஷனா வாழ்ந்திருந்தா நீங்க என்ன அமலை செய்திருப்பீங்க? என்ன அமலை உங்களுக்கு விருப்பமான அமல், எந்த அமல் என்று கேட்கப்பட்டது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் மலக்கா இருக்கேன், நான் மனுஷனா இருந்தா நான் செய்யற அமல் 3 அமல் தான் செய்வேன். ஒன்று என்ன செய்வேன்னா, கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு ஹெல்ப்பா இருப்பேன். இன்னைக்கு குடும்பமாவது சொந்தமாவது நான் சம்பாதிச்ச காசு அடுத்தவனுக்கு ஏன் கொடுக்கணுங்கிறான். பெரிய குடும்பத்தை வச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவியா இருப்பேன். 2வது, மற்றவங்களுடைய குறைகளை மறைக்கிறவனா இருப்பேன். இன்னைக்கு என்னைக்கு செல்லு வந்ததோ, ஒரு சின்ன விஷயம் பொய்ய கூட உடனே வதந்தியை பரப்பி விட்டுறான். சின்ன தலையை வெட்டி வச்சு மாற்றி தப்பான போட்டோக்களை போட்டு விட்டுறான். அதே மாதிரி நான் மானத்தை மறைப்பேன். அதே போல ஏன்னா எனக்கு தாகம் உள்ளவங்களுக்கு தண்ணி தாங்க கேட்டா தாகம் உள்ளவங்களுக்கு தண்ணி குடிப்பேன். அந்த உலகத்துல 3 அமலை தான் நான் விரும்புவேன்னு சொன்னான். அதனால சில பேர் நோன்பு திறக்க கஞ்சி ஒரு வாளி நிறைய வாங்கிட்டு வர்றது, அவங்களுக்கு 4 கிளாஸ் போகும். நைட்டுக்கு தூர ஊற்றுவாங்க. மற்றவங்க கேட்டா கூட இல்லை எனக்கு கஞ்சி எனக்கு வேணும்னு சொல்லிடுறது. அதனால நம்ம ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறத விட நோன்பு திறக்க கஞ்சி கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயமானது அது. அது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்காங்களே, அவங்க ஒரு சமயம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல எனக்கு உலகத்திலே 3 அமல் பிடிக்கும்னாங்க. அவங்கள பார்த்து ஜிப்ரீல் அவங்க 4 கலீஃபாக்களும் எனக்கு 3 அமல் பிடிக்கும்னாங்க. அதை பார்த்து அல்லாஹ் சொன்னான் எனக்கும் 3 அமல் பிடிக்கும்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எனக்கு ஒரு 3 அமல் பிடிக்கும். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி 3 செயல் இந்த உலகத்துல நல்ல அமல் பிடிக்குமோ, அதே மாதிரி எனக்கு பிடித்த அமல் 3. 1வது
பாதையிலே வழி தவறியவர்களுக்கு வழிகாட்டுவது எனக்கு பிடிக்கும். அதே போல மிஸ்கீன்களுக்கு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவது பிடிக்கும். மூணாவது அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பது பிடிக்கும். சில பேர் பாருங்க, அவங்க அப்படியே செல் பேசி செல்லிலேயே தான் அவங்க பொழுதே கழியும். செல் பைத்தியம். நான் அல்லாஹ்வுடைய பேச்சிலேயே மூழ்கி இருப்பது, அல்லாஹ்வுடைய கருத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கும் என்று என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது லைலத்துல் கத்ர் இரவு என்று ஒரு ரமலானில் ஒரு இரவு வருது. அந்த இரவு நமக்கு 21 ஆரம்பிக்குது. 20 நாளைக்கு பிறகுலிருந்து ஆரம்பிக்குது. ரசூலுல்லாஹ் ஆரம்ப காலத்தில் என்ன செய்தாங்க, 10 நாள் இருந்தாங்க. அப்புறம் ரெண்டாவது என்ன செய்தாங்க, பிந்திய 10 நாள் இருந்தாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் 10 இல்லை, 2வது 10 இல்லை, 3வது 10 தான் வருது. அதனால நீங்கள் 3வது 10 இருங்கன்னாங்க. ஆக பிந்திய 10, இந்த பிந்திய 10 நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு நாளில் அந்த பிந்திய 10 நாள் ஏதோ ஒரு நாள் நமக்கு டிராவல் பண்ணுறாங்க இந்தியா உலகத்துக்கு. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகையை பாக்கியமாக பெற்றவங்க யாருன்னு சொன்னால், அவங்க உண்மையிலே ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் சந்திக்க முடியாது. அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்தவங்க மட்டும்தான் அவங்க நம்மளை டச் பண்ணுறது நமக்கு தெரியும். எப்படி நம்மளை டச் பண்ணுறது தெரியும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு சில அடையாளங்கள் சொல்லி தர்றாங்க நம்முடைய அறிஞர்கள். மனிகிஷைர ஜில்துஹு வரக்க கல்புஹு ஃபஹுவ மின் அஸரி முசாஃபஹத்தி ஜிப்ரீல். நாம் அல்லாஹ்ட்ட அந்த ரமலானுடைய காலங்களில் சஹர் நேரத்தில் துவா ஓதும் போதோ, அது மாதிரி வேறு ஏதாவது நைட் நேரத்தில், ஏன்னா பகல் லைலத்துல் கத்ருங்கிறது பகல் கிடையாது, பகல் எழுது இரவு தானே. மகரிபில் இருந்து சுபு பாங்குசுற வரைக்கும் ஏதோ ஒரு டயத்தில் நம்ம இபாதத்தை பண்ணிட்டு இருக்கும்போது, துவா ஓதிட்டு இருக்கும்போது நம்முடைய உள்ளமெல்லாம் நடுங்கி, அப்படி உடம்புல உள்ள முடியெல்லாம் பயத்தில் எழுந்து நின்று அந்த கண் கலங்குதுன்னு சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மளை உரசிட்டு போயிருக்கிறாங்க, நம்மளை முசாபா பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சில அடையாளங்கள் சொல்லி தர்றாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஜிப்ரீல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்களே, நம்மளாவது ஒரு சமயம் கூட நம்மளை முசாபா பண்ணியிருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் உலகத்திலே ஒரு அதிர்ஷ்டமான நபி நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1,24,000 நபிமாரிலேயே ரொம்ப ஒரு பாக்கியமான நபி. ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிதாபில் எழுதியிருப்பாங்க, உலகத்தில் அல்லாமா நவீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 ஹதீஸ் ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த 40 ஹதீஸுக்கு விரிவுரை ஒரு கிதாபுன்னு வந்திருக்கு, மஜாலிசு சுன்னியா அலா அர்பஈன நவவியா. நவவி இமாமுடைய 40 ஹதீஸுக்கு விரிவுரைன்னு ஒரு கிதாப் வந்திருக்கு. அதில் எழுதியிருப்பாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, நம்ம இன்னைக்காவது மெட்ராஸுக்கு போயிருக்கோமா, என்னைக்காவது மக்காவுக்கு போயிருக்கோமா, எத்தனை தடவை போயிருக்கோம் அப்படின்னு சிலவங்க சென்னைக்கே போகாதவங்களாம் இருக்கா. ஆனால் உலகத்திலே 100,000 வருஷம் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், 1000 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், 400-500 வருஷம் வாழ்ந்த நபிமார்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் எத்தனாயிரம் தடவை வந்திருக்கணும். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல வெறும் 14 தடவை தான் வந்திருக்காங்க. 1000 வருஷம் வாழ்ந்த சொர்க்கத்திலேயே வாசல்லையே படைக்கப்பட்ட ஆதம் நபி, 40 வருஷமாக மண் குலைக்கப்பட்டு சொர்க்க வாசலிலே கிடக்கப்பட்ட நபி, சொர்க்கத்திலேயே பொஞ்சாதியோடு தங்கியிருந்த நபி, அவங்கள்ட்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 14 முறை தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு வந்த நபி இத்ரீஸ் நபி வெறும் 4 தடவை தான் வந்திருக்காங்க. பல நூற்றாண்டுகள் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வெறும் 400 முறை தான் வந்திருக்கிறாங்க. வெறும் 1000 வருஷம் வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்றானே நீண்ட ஆயுள், அந்த நூஹ் நபிட்ட 50 தடவை தான் வந்திருக்கிறாங்க. நபிமார்களினுடைய பாரம்பரியத்தை கொண்ட நபிமார்களின் தந்தை, அவர்கள் வாரிசுகள்ல 1000 நபி வந்திருக்காங்களே, அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்டேயே 44 தடவை தான் வந்திருக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான். மற்ற நபிமார்களுடைய இதெல்லாம் 400 தாண்டதே கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்திப்பு 400 தாண்டது கிடையாது. ஆனால் ரசூல்லாட்ட மட்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க நல்ல விளங்கிங்க, இந்த குர்ஆன் அப்படிங்கிறது 6666 ஆயத்துகள் மொத்தமாக ஒரே புக்கா இறங்கல. அது 20 வருஷமாக 5 ஆயத்தாக இறங்குச்சு. அப்போ 5 ஆயத்தா வரும்பொழுது 6666 ஆயத்தையும் 5 கொண்டு வரும்போது ரொம்ப நேரம் ஆகும்ல, பல தடவைலங்க கொண்டு வரணும். அது அப்படி பல வேற சமயங்கள்ல ரசூலுல்லாஹ்ட்ட பல விஷயங்கள் அல்லாஹ் பேச சொன்னது, இப்படிலாம் பார்த்தா 2400 தடவை வந்திருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது எத்தனை தடவை? 2400 தடவை.
ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ரசூல்லா கேட்டாங்க, ஜிப்ரீலே அல்லாஹ் என்னை பற்றி ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஜிப்ரீல் நாயகமே நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான நபி தெரியுமா, நீங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ரஹமத், நான் எப்படி உலகத்துக்கே ரஹமத்தோ, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையான் தாயை விட 70 மடங்கு பாசமானவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ரஹமத் பாசத்தை 100 பங்கு வைத்தால் அது 99 உலகத்தில் அல்லாட்ட தான் அந்த ரஹமத் இருக்கு. மற்ற ஒன்று தான் உலகத்தில் தாய்கள் பிள்ளைகள் மீது உயிரினங்கள் மற்ற குட்டிகள் மீது காட்டக்கூடிய பாசமெல்லாம் 1% தான், 99% அல்லாட்ட தான் அந்த ரஹமத் இருக்குன்னு சொன்னாங்களே. அதே மாதிரி அல்லாஹ் எப்படி உலகத்துல அருளற்ற அருளாளனோ, அல்லாஹ்வுடைய ரஹமத் எப்படி 99% அது போல நாயகமே நீங்களும் ஒரு வேல்டு ரஹமத்தான நபி, வேல்டு ரஹமத், விண்ணவர்களுக்கும் மன்னவர்களுக்கும் ஜீவராசிகளுக்கும், நாயில் இருந்து பேயில் இருந்து எறும்பில் இருந்து உலகத்துல எல்லா உயிரினங்களுக்கும், ஏன் மரத்துக்கு கூட ரசூலுல்லாஹ் நபி தான், ரஹமத்து தான். இன்னைக்கு மரத்தை வெட்டாத மரம் நடுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகும்போது சொல்லுவாங்க, மக்களுக்கு நீ மரங்களை வெட்டாதீர்கள், பயனளிக்கக்கூடிய எதை வெட்டாதீங்க, பாம்புக்கு கூட ரசூலுல்லாஹ் ரஹமத்தா இருந்திருக்கிறாங்க. ஏன் நைட் நேரத்தில் பெருச்சாலி நடமாடுது பத்தீங்களா, பாம்பு பெருச்சாலி, இதுக்கு கூட ரசூலுல்லாஹ் ரஹமத்தா இருந்திருக்கிறாங்க. தூங்கும் போது வழியில தூங்காதீங்க, ஓரமா படுங்க. நைட்டு பெருச்சாலி பாம்பு விஷச்சந்துகள் எல்லாம் வரும், அவைகள் நைட்டு தான் வெளியவே சுத்த வரும், அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணா அது வந்த இடத்துக்கே திரும்ப போயிடும், அவங்க வழியில இடைஞ்சல் பண்ணாதீங்க என்று யாருக்கும் பாசமாக பேசிய நபி, பெருச்சாலிக்கு கூட பாசமாக பேசிய நபி, பாம்புக்கு கூட பாசமா நபி. அவங்க வழியில நீங்க நினைச்சாதீங்க. இப்ப நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு குறுக்க வண்டியை வச்சிருந்தா நம்ம போக முடியுமா? ஒரு மரத்தை வெட்டி போட்டிருந்தா நம்ம போக முடியுமா? அதனாலதான் பாதி டிராபிக்கை யாரு, ஏன்னா உலகத்திலே பெரிய கஷ்டம் டிராபிக் போலீஸுக்கு தான் பெரிய கஷ்டம். அந்த டிராபிக் கிளீனை ஆக்கி விடுறாங்களோ அவர் சொர்க்கத்தில் இருந்தான்னு சொன்னாங்களா இல்லையா? மரத்தை ஒரு பாதையில் உள்ள மரத்தை எடுத்து வச்சவர் அவர் சொர்க்கத்தில் இருந்தார். அப்ப அப்படிப்பட்ட நீங்க ஒரு வேல்டு கிருபையான நபின்னு அல்லாஹ் சொல்றான். ஜிப்ரீலே நீங்களும் வானவர் தான், வேல்டுங்கிறது நீங்களும் வரும், உங்களுக்கு என்ன கொண்டு என்ன ரஹமத்து கிடைச்சதுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. என்ன அச்சம்னா, ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய இடத்துல நெருக்கமா இருந்தவன் இப்லீஸ், எல்லாத்தையும் விட பெரிய ஆளா வச்சிருந்தான் அல்லாஹ். ஆனா கடைசி நேரத்துல பீச புடுங்கி விட்டான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ய மாட்டேன்னு பீச புடுங்கி விட்டுட்டான் அல்லாஹ். ஒரு மனிதர் அல்ல ஒரு முதலமைச்சருக்கு நெருக்கமான ஒரு ஆளை போய் ஒரு ஆளை அவமரியாதை செய்த முதலமைச்சர் முதல்ல ஜெயில தூக்கி தானே போடுவாரு. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆளை பண்ண உடனே அவனை கீழே இறக்கிட்டான் அல்லாஹ். அது மாதிரி நானும் இப்ப நல்ல போஸ்ட், என்ன பார்த்து பெரியவா வல்லுமி வானவர் நம்பிக்கை நட்சத்திரம் எல்லாம் என்னை பத்தி சொல்றான். ஆனா முடிவு மோசமாயிருமோன்னு ஒரு பயம் இருக்கு, ஜிப்லீஸுக்கு ஆன மாதிரி. ஆனா எப்பொழுது உங்கள் குர்ஆனில் என்னை பற்றி நம்பிக்கை நாயகரான பரிசுத்த ஆவி இந்த குர்ஆனை கொண்டு வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் எனக்கு என்ன அவார்டு கொடுத்துட்டான், நம்பிக்கை நாயகன் என்று சொல்லிட்டாலோ அல்லாஹ் ஒரு ஆளை சொல்லிட்டா முடிவு நல்லா தான் இருக்கு. ஆக உங்கள் குர்ஆனில தான் என்னை பற்றி நல்ல வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதுல இருந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வாகிய உங்களை வச்சு எனக்கு முடிவு நல்லா தான் இருக்கும் என்ற ஒரு தைரியத்துல தான் நீங்களும் எனக்கு நபி தான், நீங்களும் எனக்கு ரஹமத்து தான் சொன்னாங்க. ஆக ரமலானுடைய மாதம் முதல் 10 ரஹமத். அதனங்க முதல் 10 என்னது, யா அல்லாஹ் எனக்கு ரஹமத்தை கொடு, யா அல்லாஹ் ரஹமத்தை கொடுன்னு சொல்லி எல்லாரும் அந்த முதல் 10 அதுதானுங்க நம்ம கேட்போம். ரஹமத்துங்கிறது அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ரஹமத்து நமக்கு வந்துருச்சுன்னா நமக்கு உலகத்துல எந்த தரித்திரியும் இருக்காது, எந்த நோயும் இருக்காது. ரஹமத்து என்னைக்கு நம்ம ரஹமத்தை விட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். யாருக்கு ரஹமத்து கிடைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் உபகாரம் பண்றாங்களோ ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் என்னது, நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். அல்லாஹ்வுடைய வெற்றி யாருக்கு நெருக்கமா இருக்கும், நஸ்ரு மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், வெற்றி. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன். அது மாதிரி ரஹமத்தி நீங்க யாருக்கு கிருபை நம்ம காட்டினா தான், இல்லாதவங்களுக்கு நோம்புல கொடுக்கறது, சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது. நம்ம பள்ளியாசலுக்கு கூட கஞ்சிக்கு 2500 ரூபா நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அதையெல்லாம் தவறாம கொடுத்துருங்க. நிறைய சிறப்பா நோம்பு திறக்க நிறைய டெய்லி எப்படி சவுதிக்காரன் நோம்பு திறக்கிறதுக்கு 30 நாள் அங்க வேலையே சம்பளமே செலவே ஆகாதுங்கிறாங்க, அவ்வளோக்கான செலவு பண்றாங்க. அந்த மாதிரி நல்ல தான தர்மங்களை பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரஹமத்தான இந்த மாதத்தில் நாம் ரஹமத்தாக அமல்களில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தினை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.